ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மசாலா தோசை, அதாவது மசாலா தோசை பிடிக்காத யாராவது இருப்பாங்களா? அந்த மசாலா தோசைக்கு தேவையான மசாலா தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்து எண்ணெய் கடுகு சீரகெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் என்ன பார்த்திங்கன்னா, ஒரு குக்கரில் நான் ஒரு 4 உருளைக்கிழங்கு போட்டு வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். பச்சை மிளகா வந்து ஒரு 3 சேர்த்துக்குங்க, 3 இல்லை 4 சேர்த்துங்க. காரம் ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். நீளமாக கீரி போட்டுங்க. குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டால் வாயில் வந்து பச்சை மிளகா கடிப்படும். இதுனா கூட எடுத்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீளமாக நறுக்கின வெங்காயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சள் பொடியெல்லாம் போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கின பிறகு பார்த்திங்கன்னா தக்காளி சேர்த்துலாம். தக்காளி எல்லாம் சேர்த்து கொஞ்சம் மஞ்சள் பொடி, உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா வந்து உப்பு போட்டால் தான் வந்து நல்லா குழஞ்சி வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பூண்டு இடித்து சேர்த்துக்குங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் எந்த டிஷ்ஷாக இருந்தாலும் இடித்து தான் சேர்த்துக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேக வச்சு உரித்து வச்ச பொட்டேட்டோவை நான் கையாலே நல்லா மேஷ் பண்ணி அதையும் கொஞ்சம் சேர்த்து நல்லா அந்த இதுலேயே வந்து நல்லா எண்ணெயிலே வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கின்னு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு கொதி வந்தோடனே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுங்க. ஒரு கொதி வந்தோடனே நம்ம தோசைக்கு எடுத்து சாப்பிட்டோம்னா அட்டகாசமாக இருக்கும். இது வந்து இட்லி, தோசை, பூரி எது வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் வந்து மசாலா தோசை பிடிக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, டாட்டா பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.